தன்னுடைய பேச்சில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒரு நீண்ட கதை சொன்னார். அந்த கதையில் இலையை உதிர்த்த ஆள் யார், தாமரைக்கு தண்ணி ஊற்றின ஆள் யார், ஒரே கூட்டத்தை ஊரெல்லாம் சேர்த்த ஆள் யாரும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கிளி யாருன்னு தெரியணும்ல. அதில் கிளி இருந்துச்சுல கதையில், அந்த கிளி யாருன்னா இதுதான் அந்த கிளி, கருப்பண்ணை பற்றி தான் அந்த கிளி. ஏன்னா வெறுமனை ஊர் ஊராக சுற்றிட்டு வந்து இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிற கிளி இந்த கிளி, திராவிட கிளி. கடந்த 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்களுக்கெல்லாம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நன்றி சொல்வதற்காக கூடுகிறார்களோ, அப்படி நான் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவோ தொகுதி மறுசீரமைப்புக்கான எதிர்ப்பு கூட்டமோ நிதி பகிர்வை தரவில்லை என்பதற்காக கண்டன கூட்டமோ எதுவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டத்திற்கு நான் கலந்து கொள்வதன் காரணம் அது நன்றி அறிவிப்பு கூட்டம். நம்ம நன்றியோடு இருக்கணும்னு சொன்னோம்னா திமுக கூட்டத்துக்கு போகணும்னு நான் நினைப்பேன். அதுதான் நான் வருவதற்கான காரணம். அப்படி அந்த கிளி நான் தான் அந்த கிளி. அதாவது பாவிஜி அவர்கள் சொன்னார், அண்ணன் வந்து கருப்பழனியப்பன் வந்து தோனி போல அப்படின்னு. அதனால தான் என்னை கடைசியாக இறக்குனது. அதனால தான் கடைசி இறக்குனது. அதில் முதல்ல பேச வேண்டியவன் தோனிக்கு நல்லா கடைசியில் இறக்குனது மேடையில். இந்த மேடை பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்ன அப்படின்னா, பேசிய இரு அமைச்சர்களும் ஒரு துளி கூட அரசியல் பேசாமல், எதிரணியை பற்றி பேசாமல், முழுக்க இந்த ஆட்சியினுடைய சாதனை என்ன, முதல்வருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசுவதற்கு ஒரு மாத காலமாக செய்திருக்கிறது பாருங்க. ஒரு மாத காலம் கூட்டம். இந்த கூட்டத்தில் இன்னைக்கு முதலமைச்சரை போற்றி வாழ்த்து எதுவும் பேசலை. அதற்கு பதிலாக அவர் செய்த திட்டங்கள் எல்லாம் என்ன, அவர் என்னவாகலாம் எங்களை வழிகாட்டுகிறார், வழிநடத்துகிறார் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்குல்ல, அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த பாராட்டுன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் சரி குறைஞ்சபட்சம் நம்ம கவிஞர் வித்தை கவிஞர் விஜயாவது பேர் சொல்லுவார்னு நினச்சேன். விஜய் சொன்ன பேர் எந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல விஜய் சொன்ன பேர் விஜய். இது விஜய் எதுக்கு யோசிக்கிறதுனா, சரி என்னன்னு தெரியல, ஒருவேளை நாளை பின்ன மறுபடியும் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக நடிக்க வர போகிறாரு. நடிக்க வந்தால் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா இப்போவே போட்டு கெடுத்துட வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் பூரா திரும்ப நடிக்க வந்துருச்சு அவ்வளோ பேரும். அப்படி விஜய் நடிக்க வந்துடுவார். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் வந்து கோவையில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டி அந்த உலகத்தரம் வாய்ந்த நூலகத்துக்கு காமராஜ் அவர்கள் பெயரை வைப்பேன்னு சொல்லும் பொழுது நான் பெரிதும் மகிழ்ந்தேன். ஏன்னா நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் நூலகம் கட்டுறோம். நூலகம் கட்டும்போது அண்ணா பேர் ஒன்று வச்சாச்சு சென்னையில். அதை விட சிறப்பாக மதுரையில் ஒரு நூலகம் கட்டி கலைஞர் பேர் வச்சாச்சு. கோவையில் நூலகத்துக்கு பெரியார் பேர் வச்சுருக்கு. இப்போ 3 பெரும் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் பேர் வச்சாச்சு. 4வது யார் பேர் வைக்கணும்? இன்னும் திராவிட கட்சியில் தலைவர்களே இல்லையா? பேரை வைக்க முடியாதா? எதற்காக வந்து காமராஜின் பேர் வைக்கிறோம்? ஏன்னா முந்தா நாள் விஜய் சொன்னார்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானே பாருங்க. அதை முதல்ல சொன்னவர் காமராஜர். முதல்ல காமராஜர் சொன்னது 1958 சட்டசபையில் சொன்னால் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானாரு. அப்போ நம்மளை யார் மிகச்சிறந்த எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் பெயரையும் வைத்து மகிழ்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். வாங்க நீங்கள் தானே எதிரி, நீங்கள் உங்கள் பேரை வைக்கிறோம், உலகத்துக்கு நூலகன்ட்டு உங்கள் பேர் வைக்கிறோம்னு. எல்லோரையும் யாரெல்லாம் வந்து திமுக தான் ஒரே எதிரின்னு சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வரிசையாக கடந்த 70 ஆண்டு காலமாக 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றம் சந்தித்து கொண்டே வருகிறது. நீங்கள் இன்றைக்கி பேசும்போது மாசு அண்ணன் வந்து மேடையில் இருக்க எல்லார் பேரையும் சொன்னார். பாதி பேரை திரும்பி பார்க்காம சொன்னார். அப்படி ரவி பேரை விட்டுட்டார். வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அண்ணன் ரவி வந்திருக்காருண்ணே அப்படின்னு. அல்டா ரவி வந்திருக்காரா பற்றியா யாருமே என்ன சொல்லி அப்போ பேர் விட்டுட்டேனேப்பா அப்படின்னு. அங்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து அட கபிலன் உடனே விட்டுட்டேனா அப்படின்னாரு. பரவாயில்ல ரவியை விட்டுட்டேன் கபிலனை விட்டுட்டேன் அப்படின்னு. ஒரு மேடையில் உட்கார்ந்துருக்க 40 பேரில் எல்லார் பேர்களையும் சொல்லி கீழே இருக்கால பேரை சொல்லி கூப்பிட்டு நடத்துறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு கட்சி எவ்வளவு சிறப்பாக கலந்து கொள்கிறது அடையாளம். அதன் பிறகு பேச வந்த நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தெரிஞ்சிக்க முடியாது, ஆனால் அவர்கள் யாரும் நமக்கு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக கையில் இருக்க பட்டியல் வச்சு அத்தனை பேரையும் அவர்களை சொல்வதற்கான காரணம் இவர்கள் எல்லோரும் இந்த கட்சிக்காக வேலை செய்கின்றவர்கள், இவர்களை மேடையில் அங்கீகரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு அறிந்ததுனால தான் அண்ணன் வந்து அவ்வளோ பேரையும் மொத்தம் தங்கந்தனரசன் பேப்பர் படிக்கிறார். இதை நான் வந்து இவர்கள் இருவர் மட்டுமல்ல இந்த கட்சியில் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நான் வந்து நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களை சந்திக்க போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய கூட்டம். எனக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல.
இப்போ எப்படி தள்ளுறது? வெக்கமாக இருக்கும்ல நமக்கு. தள்ளு எப்படி தள்ளுறது? உள்ளே போக முடியல. நான் அவருடைய உதவியாளருக்கு ஃபோனில் கூப்பிட்றேன். அண்ணன் உள்ளே வாங்கங்கிறார் அவர். நானும் வரணும் தான் நினைக்கிறேன், வர முடியலையே அப்படின்னா அவரை போய் ஒரு அழைப்புதல் கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் பார்க்க போகிறேன் நான், வேறு ஒன்றும் செய்தி இல்லை. அந்த அழைப்புதல் கொடுக்க போனால் அந்த அறைக்குள்ளே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கிட்டத்தட்ட 150 கட்சிக்காரர்கள் உடனிருந்து அவரோட தான் சேர்ந்து கொடுத்தேன் நான். அப்போ ஒருத்தர் தினசரி கட்சிக்காரர்களை பார்க்க முடியும், கட்சிக்காரர்கள் இருக்க முடியும் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார், என் கட்சிக்காரர்களை யாருமே நான் பார்க்க முடியல, பெரிய தடையாக இருக்காங்க. அப்படி நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை விட்டு வெளியே வாங்க. அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் ஜோல் கட்டிட்டு தான் எப்படி கட்சிக்காரன் பார்ப்பான்? இந்த நாட்டில் கலைஞர்னு ஒருத்தர் இருந்தார், கடைசியில் ஒரு வீட்டில் இருந்தார். அந்த வீட்டில் ரோட்லேருந்து எட்டி பார்த்தாலே கலைஞர் தெரிவார். மாறினாரா வீடு? எம்எல்ஏ மாறினாரா? இன்னொரு முக்கியமான செய்திகள்லாம் சொல்லணும். அந்த வீடு அவர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆவதற்கு முன்னராக வாங்கியது வீடு. அவர் சினிமாவில் வசனம் எழுதி கார் வாங்கி வீடு வாங்கி அப்புறம் எம்எல்ஏ ஆனார் கலைஞர். வீடு வாங்கினது 1955, அவர் எம்எல்ஏ ஆனால் 1957. அப்போ அந்த வீட்டில் அந்த மாறாமல் கடைசிக்கான காரணம் இந்த தொண்டர்களை விட்டு நாம் எந்த ஒரு பொழுதும் விலகக்கூடாது அப்படின்னு அவர்கள் கண் பார்வையிலேயே இருந்தவர் கலைஞர். அவர்களெல்லாம் பார்த்து வந்ததுனால தான் இன்றைக்கி மாசு அண்ணனும் தங்கந்த சொன்னால் அவ்வளோ பேரையும் அவ்வளோ இணக்கமாக வச்சுருக்காங்க.